Hi students, welcome to MathPin. The exercise 1.3 இருக்கக்கூடிய fourth question பார்க்கலாம். A graph representing the function f of x, it is clear that f of 9 equal to 2. இப்போ graph கொடுத்துட்டு அதில் ஒரு சில values வந்து இந்த graph வச்சே கேட்டிருக்காங்க. First subdivision பாருங்க. Find the following values of the function. First one f of 0. First subdivisionல a. f of 0 கேட்டிருக்காங்க. இப்போது f of 0 அப்படின்னா x வந்து 0வாக இருக்கப்போ அதனோட ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து என்னவாக இருக்குது இங்கே பாருங்கள் 9. அதாவது இந்த கிராஃப் வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கணும். x வந்து 0வாக f of 0 அப்படின்னா x வந்து 0வாக இருக்கிறப்போ அதனோட இந்த கிராஃப் வந்து எங்கே போகுது 9 இங்கே காட்டுது. அப்போது f of 0 வந்து 9. தட் இஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ மீன்ஸ் y வேல்யூ f of 0 equal to 9 எழுதிக்கலாம். when x equal to 0 then the function value is 9, that is y value is 9. therefore f of 0 equal to 9. f of 7 அப்படின்னா எக்ஸில் வந்து 7 வேல்யூ இருக்கப்போ கிராஃப் வந்து எங்கே காட்டுதுன்னு பார்க்கணும். 7 இங்கே இருக்குது. 7 இதுக்கு நேராக எங்கே இன்டர்செக்ட் ஆகுது ஒய் வேல்யூவில் இங்கே. ஸோ 6. ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா when x equal to 7 the function value meets at 6 in y-axis. therefore f of 7 equal to 6. அடுத்து c f of 2. x வந்து 2வாக இருக்கப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ 6ல் மீட் பண்ணுது இல்லையா. f of x வந்து 2வாக இருக்கப்போ அதனோட ஃபங்க்ஷன் வேல்யூ அதாவது y வேல்யூ வந்து 6ல் போய் மீட் பண்ணுது. அப்போது f of 2 equal to 6. when x equal to 2 the function value meets at 6. therefore f of 2 equal to 6. அடுத்து d f of 10. f of 10 அப்படிங்கிறப்போ 10 வந்து y ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது x வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. when x equal to 10 the function value meets at 0 in y axis. therefore f of 10 equal to 0. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸோட எந்த வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த இடம் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இந்த லைன் ஃபுல்லாகவே த்ரோட் இந்த லைன் ஃபுல்லாகவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் வந்து எங்கே மீட் பண்ணுது இங்கே 9 இங்கே 10. 9க்கும் 10க்கும் நடுவில் ஸோ இங்கே வந்து மீட் பண்ணுது எக்ஸ் இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து 9.5. when x equal to 9.5 f of x equal to 1. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் அப்படின்னா எக்ஸ் வேல்யூஸ் வந்து எதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து டொமைன். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு 0 to 10 அப்படின்னு போட்டுற முடியுமா? இல்லை. இதில் வந்து எவ்வளவோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்குது. 0.5 0.1 இங்கே 1.5 1.2 1.3 ஸோ நிறைய இருக்குது. அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டொமைன் ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் 0 less than or equal to x less than or equal to 10 where x belongs to real number. அடுத்து ரேஞ்ச். ரேஞ்ச் பாருங்கள். ரேஞ்ச் எல்லாமே வந்து ஒய்யோட பாசிபிள் வேல்யூஸ் இல்லையா. அப்போது இன் திஸ் கிராஃப்
we have up to வேல்யூ 9 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ இதையுமே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா range equal to the set of all x such that 0 less than or equal to x less than or equal to 9 where x belongs to R. அடுத்து பாருங்க, what is the image of 6 under F? அதாவது 6ஓட இமேஜ் வந்து கேட்டிருக்காங்க. 6ஓட இமேஜ் அப்படிங்கிறப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், 6 இங்கே இருக்குது. 6 வந்து எங்கே மீட் பண்ணுது y ஆக்சிஸில்? கிராஃபில் இந்த இடம். ஸோ 5. ஸோ f of 6 equal to 5. ஸோ இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். தேங்க்யூ.